வணக்கம் ஆபிரகாம். இந்தியா முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பண பரிவர்த்தனை மாற்றம் என்பது மிகவும் அபாயகரமான சூழலில் இருந்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னை பிராட்வேயில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற இடத்தில் தற்பொழுது 9 வங்கி சங்கங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் மத்திய மாநில அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது கோஷங்களை எழுப்பியும் பதவிகள் ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வாரத்தில் 5 நாட்கள் வேலை 2 நாட்கள் விடுமுறை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த 9 வங்கி சங்கங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பொதுத்துறை, தனியார், வெளிநாட்டு, பிராந்திய, கிராமப்புற மற்றும் கூட்டுறவு வங்கிகளை சேர்ந்த சுமார் 8 லட்சம் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அதேபோல் 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகள் மட்டும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் எங்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல ஏற்கனவே 24ஆம் தேதி 2வது சனிக்கிழமை என்றும் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றும் தொடர்ந்து நேற்றைய தினம் 26ஆம் தேதி குடியரசு தினம் என்ற விடுமுறை என 3 நாட்கள் விடுமுறை அளித்திருந்த நிலையில் இன்று நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி கணக்குகளில் பணம் செலுத்துதல், பணம் எடுப்பது, காசோலை பரிவர்த்தனை, ஏடிஎம் சேவை உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பேங்க், அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இந்திய வங்கி உள்ளிட்ட பல பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக இதற்கிடையில் HDFC, ஆக்சிஸ், ICC உள்ளிட்ட தனியார் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்றைய வேலை நிறுத்தம் சாமானிய மக்களை அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் வேறொரு நாளில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து வங்கி ஊழியர்கள் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கை மீது பொதுமக்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து தற்பொழுது இப்பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பிக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.